இந்த ரமலானில் நாம் செய்த நன்மைகளை எல்லாம் அழித்து விடக்கூடிய, ஜீரோ ஆக்கக்கூடிய ஒரு விடயத்தில் சில பேர் பொடுபோக்காக இருக்கின்றார்கள். சொர்க்கத்தை ஹராமாக்கக்கூடிய ஒன்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன உறவை துண்டி. இன்றைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யற அமல, நாம் செய்கின்ற இந்த இபாதத்களை அல்லாஹ் எந்த குறையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ரப்பு நமக்கு சலுகைகளை தந்திருக்கிறான். ஜமாத்தான ஃபர்லான தொழுகையில் வீணாக கூடாது என்பதற்காக முன்பின் சுன்னத்தை கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணுகின்றான். நோன்பை கொடுத்து அந்த நோன்பை வீணாக கூடாது என்று சொல்வதற்காக ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணுகின்றான். இப்படி அல்லாஹ் நம்மில் கவனமாக இருக்கின்றான். இஸ்லாம் நமக்கு அழகான வழிகாட்டலை செய்கின்றது. ஆனால் நாம் இதில் கவனம் இல்லை. இன்றைக்கு முன் சஃப்ல இருந்து தொழுகிறாங்க. முன் சஃப்ல தொழுகிற எல்லாரும் மோசம் சொல்ல வரல, சொல்றோம். கடமையான அனைத்து கடமைகளையும் சரியாக செய்கின்றார்கள். ஜக்காத்தை கொடுக்கின்றோம், ஹஜ்ஜை செய்கின்றோம், தொழுகையில் கவனமாக இருக்கின்றோம், எல்லாத்திலையும் கரெக்டாக இருக்கின்றோம், மார்க்கம் பேசுகின்றோம், வீராப்பு பேசுகின்றோம், குர்ஆன் சுன்னாண்டு பேசுகின்றோம். ஆனால் எல்லா அமலையும் கொண்டு வந்து அப்படியே ஜீரோவாக்கி நரகத்தில தள்ளக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்ன ஹராம், அவருக்கு சொர்க்கம் ஹராம் என்று சொன்ன உறவை துண்டித்தல் விடயத்தில் கவனம் இல்லாமல் இருக்கணும். அன்புள்ள சகோதரர்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொண்டு விட்டால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்திலே உங்களை வைப்பான். சுப்ஹான். உறவை முறித்தல்ங்கிற என்ன பெரும் பாவம். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், உறவை துண்டிக்கிறவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான். யார் சொன்னது? நம்ம சொன்னோமா? யார கவிஞர் சொன்ன விடயமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விடயம், தெளிவான ஹதீஸ். உறவை துண்டிச்சா நீ ஹராம், உனக்கு சொர்க்கம் இல்ல. விடிய விடிய தொழுகிறோம். இன்னைக்கு நோன்பை மட்டும் எடுத்துக் கொள்வோம். இந்த நோன்பை இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் வயசான சொல்லுவோம், சிரமமா இருந்த நோன்பை விட்டு பிடிக்கலாம். நான் பிடிப்பேன், நான் மௌத்தார வரைக்கும் பிடிக்கணும் என்று உறுதியா பிடிக்கிறோம். தொழுக ஒரு நாள் தவற விடாமல் கியாமுல் லைலை தொழுகின்றோம். அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டு கண்ணீர் வடித்து அழுதோம். எல்லாம் செஞ்சுட்டு பெருநாளையும் சந்தோஷமா கொண்டாடிட்டு அங்க மருத்துவ போன மரணித்ததுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய அந்த மஹ்ஷரிலே நம்மை எழுப்பி அல்லாஹ் நம்மிடத்திலே நீ நோன்போடும் சதக்காக்களோடும் ஜகாத்துகளோடும் பல தொழுகைகளோடும் பல கியாமுல் லைல் தொழுகைகளோடும் அல்லாஹ்விடத்தில் வந்திருக்கின்றயா? சொந்த உம்மாவோட பேசல, சொந்த வாப்பாவோட பேசல, சொந்த சகோதரோட பேசல, சொந்த சகோதரனுடைய பேசல, சொந்த தாயின் சகோதரனுடைய பேசல, சொந்த தாயுடைய சகோதரோட பேசல, சொந்த தகப்பனின் சகோதரோட பேசல, சொந்த தகப்பனின் சகோதரனுடைய பேசல, சொந்த பிள்ளையோட பேசல, சொந்த மனைவியோட பேசல, சொந்த கணவனோட பேசல. ஆனா தொழுகை, ஜகாத், சதகா, அமல் அள்ளிட்டு வந்த எல்லாம் ஜீரோ. அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் கொண்டு அல்லாஹ்விடத்தில ஒரு நஷ்டவாளியாக ஆக வேண்டுமாங்கிறத யோசிச்சு பாருங்க. நியாயத்துக்கு இடமே இல்லை. இஸ்லாம் உறவை பேணி வாழுங்கன்னு சொன்ன இஸ்லாம் எங்கே நியாயத்தை பத்தி பேசல. அதை விளைவிக்கணும். என்ன நியாயம்? அவன் செஞ்ச வேலையை மறக்கலாம். சொந்த இரத்த உறவின் ஜனாசா பார்க்க இயலாம இருக்கிற உள்ளம் என்ன உள்ள நான் கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹ். சொந்த இரத்தத்தின் ஜனாசாட சொத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றோமே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன நினைப்புல நம்ம பேசுறோம்? ஒரு நரம்பு கொஞ்சம் அமர்ந்துட்டா கைய தூக்கி எறியலாம், காலை தூக்கி எறியலாம், இடுப்பை தூக்கி எறியலாம், கழுத்தை திரும்ப எறியலாம், பார்க்க எறியலாம், நடக்க எறியலாம். சுப்ஹானல்லாஹ். வீராப்பு பேசுகின்றோம், பெருமை பேசுகின்றோம். யார்கிட்ட பேசுகின்றோம்? மார்க்கம் சொன்னா நமக்கு சட்டம் சொல்லி தாராங்க. அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அவர் பார்த்த காரியம் என்ன தெரியுமா? இஸ்லாம் எங்கேயும் சொல்லல உறவை பேணுறதுக்கு நியாயம் சொல்லல. நீங்க நியாயம் இறந்த உறவை பேணுங்க, நியாயம் இல்லாட்டி உறவை பேணுங்க, ஒன்றும் சொல்லல. சொர்க்கம் இஸ்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னது உறவை துண்டித்தவனுக்கு சொர்க்கம் ஹராம், அவ்வளவுதான். உறவு உன்னை துண்டிச்சாலும் நீ அவங்கள இணைஞ்சு போய் வாழு, அவ்வளவுதான். விஷயம் முடிஞ்சு. நம்ம சட்டம் பேசுறோம். யாருக்கு சட்டம் சொல்லி கொடுக்க போறோம்? அல்லாஹ்க்கு சொல்ல போறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்ல போறீங்களா? அல்லாஹ்வுடைய விஷயத்துல ரோசம், மானம், மரியாதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உடனடியாக ஓடுங்க. இதுல எதுவும் பார்க்காதீங்க. நான் பணக்காரன், நான் படித்தவன், நான் மூத்தவன், நான் பெரியவன், அவன் தான் என்னிடத்துல வரணுங்கிறத விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அல்லாஹ்வுக்காக ஓடுங்க. ஏனென்றா நான் கஷ்டப்பட்டு பிடிச்ச நோன்பு அடுத்த வருஷம் பிடிக்கிறதுக்கு இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. கஷ்டப்பட்டு தொழுகைகள் அடுத்த வருடம் நான் தொழுகிறதுக்கு இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. கண்ணீர் விட்டு அழுத கண்ணீர்கள் அடுத்த வருடம் இருக்குமான்னு தெரியாது. அல்லாஹ்வுக்காக யோசிங்க, அல்லாஹ்வுக்காக இறங்கி போங்க. இந்த உறவுல நான் கடுமையாக இருக்கிறது யோசிங்க. சந்தோஷமாக இந்த பெண்ணால கொண்டாடுவதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுடைய குர்ஆன் ஹதீஸ் எடுத்து பார்த்தா
இந்த இரத்த உறவை ஒருவன் துண்டிப்பது பெரும் பாவம், அவனுடைய ஈமான்ல குறையை ஏற்படுத்தும், அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உறவு நம்மை துண்டித்து விடுகின்றது. நாம் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்திலே செல்லாமல் இடையிலே நிப்பாட்டி வைக்கப்படும். நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 3 நாளைக்கு மேல் ஒருவனோடு பேசாமல் இருந்தால் அது நமக்கு ஹராம் என்று சொல்லுகின்றது. அது போன்று நமக்கு வரக்கூடிய இந்த வறுமை, நோய், கஷ்டம் எல்லாம் இந்த உறவை துண்டிப்பதால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லுகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உறவுடையத்தில் கவனமாக இருந்து கொள்வோம்.